பிள்ளாய், என் அருளை வேண்டுகிறாயா? அருளை பெற விரும்பினால் அதற்கு உன் உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அறிவு இல்லாமல் நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது பாதியை மட்டும் நல்கும். அறிவோடு நம்பிக்கை இருந்தால் அது முழு வெளிச்சமாகும். நீ சோதனைக்குள்ளாகிறாய் என்றால் அதற்கு காரணம் உன்னுள் இருப்பது. சுழன்றும் ஏழு உலகும் என் கண்களுக்குள், உன் உள்ளமும் அதில் ஒன்றியூர். பிறரை வெறுக்காமல் வாழ்வதுதான் உண்மையான வீரத்தன்மையு. தூய்மை என்பது உடலில் இல்லை, எண்ணத்தில் இருக்கிறது. பொன்னியம் என்பது பூஜையில் இல்லை, பசிக்கிறவனுக்கு சோறு தருவதில் இருக்கிறது. வேல் என்னுடையது. அது வெறும் ஆயுதம் அல்ல, அது அறிவின் உரையு. நீ வெற்றி பெற விரும்புகிறாயா? உன் எண்ணங்கள் வெற்றிக்குரியவையாக இருக்கட்டும். சத்தியம் பேசு. பகையை கைவிடு. அன்பை வளர்த்து பக்தியை உணர்வாயு. நீ ஒரு சிறு உயிராக தோன்றினாலும் உன் உள்ளம் பரபரப்பாக வளர வேண்டும். அழகு தேவையில்லை, அருள் போதும். மனை மீது நான் குடியிருக்கிறேன் என்றால் அது உயர்ந்திருக்கும் இடத்தை அல்ல, உயர்ந்திருக்கும் எண்ணங்களை அடைய உனக்கு உதவவேயு. அன்னை பார்வதி எனக்கு தாயும் உருவும். அன்னை உன்னிடமிருந்தும் பேசுகிறாள், தாய் அன்பாகையு. நீ அழுகிறாய் என்றால் நான் அருகில்தான் இருக்கிறேன். நீ சிரிக்கிறாய் என்றால் நான் உன் உள்ளத்தில் வாழ்கிறேன். வேலினால் நான் தீமையை அழிக்கிறேன். அருளால் நான் உன் இருளை அழிக்கிறேன். சிரிக்க ஒரு காரணம் தேடாதே. மற்றவருக்கு சிரிப்பளிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கியு. நீ நம்பிக்கை வைக்கும் வரை என் அருள் உன்னை விட்டு பிரியாதையு. நீ பயப்படுகிறாயா? என்னை நினைத்து புன்னகை செய். அந்த நிமிஷத்தில் என் பார்வை உன்னை தீண்டும்.